அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இணையதள திருப்பலி வழியாக சந்திப்பதில்லை மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையை கேட்கவும், தியானிக்கவும், சிந்திக்கவும், அவரோடு இணைந்து செயல்படவும், அவரோடு இணைந்து வாழவும் அழைப்பு கொடுக்கிறார். இந்த தவக்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான கருத்துக்களை, காரியங்களை கடவுள் என்று தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். மற்றொன்று, அவரோடு இணைந்து வாழ வேண்டும். இந்த 2ஐயும் விடுத்து வாழுகிற பொழுதுதான் நாம் பாவ சேற்றுக்குள்ளே நுழைகிறோம், பாவ கரையோடு வாழ விரும்புகின்றோம். அத்தகைய நிலையிலிருந்து மாற்றமடைந்த மக்களாக வாழ்வதற்கு இன்றைய வாசங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. எனவே எவ்வளவு தூரம் இந்த தவ காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க முடியுமோ வாசிக்கவும், அவருடைய வார்த்தையை கேட்க முடியுமோ கேட்கவும், அவரோடு இணைந்து வாழ தேவையான ஜெப வேளைகளையும் ஜெப நேரங்களையும் உருவாக்க இந்த திருப்பலியின் வழியாக இணைந்து மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். மனமருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கமரே நிகழ்வை இறைப்பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். தாங்களின் கடவுளாய் ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரை. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலன் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டத்தின்படி நடந்தவர்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியராகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பினேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தாங்கள் மூதாதையரை விட அதிக தீயச் செயலை செய்தனர்கள். நீ அவர்களிடம் இச்செயல்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீர் அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தாங்களின் கடவுளாய் ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே. ஏன்னா அவரிடம் சொல், உண்மை அழிந்து போயிற்று, அதர் அவள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவரின் அருள்வாட்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைமக்கள் பாட வேண்டிய பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர்,
என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 23 வரை. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன், வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உள்ளமும் இல்லமும் நலமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவ காலத்தினுடைய நாட்களை ஒவ்வொரு நாளுமாக நம்முடைய ஜெபம், தவம், நோன்பு, தர்மம் ஆகியவற்றின் மூலமாக ஆண்டவருக்கு எவ்வாறெல்லாம் பிடித்தமான பிள்ளைகளாக இருக்கலாம் என்று சிந்தித்தவராக நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவையான எல்லா காரியங்களையும் கடவுள் எனக்கு கொடுக்கிறார்.
என் வாழ்வு முழுவதுமாக நான் நினைப்பதற்கு மேலாகவே கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு உரியதை தேடுவதிலே ஒரு கவனத்தோடு இருக்கிறோம். ஆனால் அதற்கு நேர்மாறாக ஆண்டவரை தேடாதவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள். ஆண்டவரா, அவர் எதுக்கு எனக்கு என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆலயத்தை தேடி வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆலயத்திற்கே வராத கூட்டமும் இருக்கிறது. திருஜெபமாலை சொல்லுகிற அன்னை மரியாவின் மீது அலாதியான பக்தி கொண்ட மக்களும் இருக்கிறார்கள். அன்னை மரியாவா, எனக்கு எதற்கு, அவர் யார் என்று கேட்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த தவக்காலத்திலே நம்முடைய இறை சிந்தனையை ஆழப்படுத்துவதற்காகவும் இறைவன் கொடுக்கிற இன்னொரு அருமையான வாய்ப்பு தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு. இன்றைய திருப்பலியினுடைய வாசங்களை நன்றாக கூர்ந்து ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளமும் நம்முடைய இல்லமும் நலமாக இருப்பதற்கு இறைவன் 2 விதமான பரிந்துரைகளை, 2 விதமான காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே நாம் என்ன நினைக்கிறோம்? உள்ள தூய்மையும் இல்ல தூய்மையும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்ம மனசு நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். இதுதான் நம்முடைய என்ன சொல்வது அடிப்படையான சிந்தனையாக இருக்கிறது. தவ உடை அணிந்து, திருஜெபமாலை அணிந்து, இந்த 40 நாட்கள் நோன்பு இருந்து, புலால் உணவை எல்லாம் தவிர்த்து, நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபித்து, வெள்ளிக்கிழமைகளில் நோன்பு இருந்து, திருச்சிலுவை பாதையெல்லாம் செய்து நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டும் நாம் குறிக்கோளோடு இருந்தோம் என்று சொன்னால் இந்த தவக்காலமும் வருடந்தோறும் வருகிற தவக்காலமாகத்தான் இருக்குமே ஒழிய ஆண்டவருடைய அருளை சுவைக்கிற அற்புதமான காலமாக இருக்காது என்பதை இன்றைய நாள் வாசகங்கள் மிக தெளிவாக கொடுக்கின்றன. எதை செஞ்சாலும் ஒரு நியாயமா அர்த்தமா செய்யணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா ஏதோ கடமைக்கு செஞ்சோம், இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளை கழிச்சு செய்ய மாட்டோம் என்று ஒரு விதமான யதார்த்த உணர்வோடு நாம் பயணிக்க கூடாது. ஆண்டவருடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கடவுள் என் வாழ்வுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7வது அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள், எவ்வாறு மக்களை புரிந்து கடவுள் வைத்திருக்கின்றார், என்னுடைய மக்களை நான் எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறேன் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே என்னுடைய குரலுக்கு செவி கொடுங்கள், அதுதான் ஆண்டவருடைய கட்டளை. நான் சொல்ற வார்த்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆனால் அந்த மக்கள் கேட்கவில்லை, செவி சாய்க்கவும் இல்லை, என்னிடம் வரவும் இல்லை என்று சொல்லி அங்கே கடவுள் என்ன செய்கிறார்? தன் மக்களை பற்றிய ஒரு நிலையை பதிவு செய்கிறார். இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது இயேசு அங்கு இருக்கிற மனிதர்களிடத்திலே பேச்சற்ற ஒருவரை குணப்படுத்துகிறார். இது நியாயமான நலமான ஒரு காரியம். அதை இதுவரை அவன் பேசல, ஆனால் இயேசு பேச்சற்ற அந்த மனிதனுக்கு பேச்சை கொடுத்து அவனுடைய பேயை அங்கு குணப்படுத்துகிறார். ஆனால் அங்கு சுற்றி இருப்பவர்கள் கேள்வி கேட்கும் நோக்கோடு இயேசுவிடத்திலே வந்து குறை சொல்கிறார்கள். பெயல்செபூலை கொண்டே இவன் பேயை ஓட்டுகிறார், எப்படி முடியும் என்று கேட்கிற பொழுது இயேசு அவர்களுக்கு பதில் சொல்வதாக இன்றைய நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இருப்பவர் எல்லா நலனும் பெற்றிருப்பார், ஆனால் என்னோடு இராதவர் மக்களை சிதறடிக்கிறார் என்று சொல்லுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 வாசகங்களையும் சற்று ஆழமாக சிந்திக்கிற பொழுது உள்ளத்தையும் நாம் வாழுகிற இல்லத்தையும் குறிப்பதாக இருக்கிறது. இந்த உள்ளம் நலமாக இருந்தால் நாம் வாழுகிற இல்லம் நலமாக இருக்கும். அதான் சொல்லுவோம்ல, மனசு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே நடக்காது. மனசு வச்சா எல்லாம் நடக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் என்றால், இன்றைய இறைவாக்கு 2மே நமக்கு கொடுப்பது என்ன தெரியுமா? என் உள்ளம் நலமாக இருக்கிற பொழுது என் இல்லம் நலமாக இருக்கும். என் இல்லம் நலமாக இருக்கிற பொழுது நான் சந்திக்கிற மனிதர்களிடத்திலே நலமான வாழ்வை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த 2மே இல்லை என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் வருகிற மனிதர்களிடத்திலே பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களுடைய உள்ளம், அதாவது மனசு நலமா இல்லை. எனவேதான் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காத மக்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். விடுதலை பயண புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தையில இந்த மக்களுடைய உள்ளம் நலமாக இருக்க வேண்டும், இந்த மக்களுடைய வாழ்வு நலமாக இருக்க வேண்டும், இந்த மக்கள் படுகிற வேதனையிலிருந்து அவர்கள் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் என்ன செய்கிறார்? இவர்களுடைய புலம்பல், வேதனை, கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் இந்த மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி வருகிற பொழுது அந்த விண்ணக தேவன் என்ன செய்கிறார்? அந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறார். எனவே உள்ளத்தையும் அவர்கள் வாழுகிற அந்த நிலையையும் என்ன செய்கிறார்? நலமானதாக மாற்றுகிறார்.
இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்திற்கு நலம் நல்குவேன் என்று சொல்லி ஆகாய் புத்தகம் 2:19 நாம் பார்க்கிறோம் அல்லவா? அத்தகைய நலத்தை தான் கடவுள் என்ன செய்தார்? அந்த மக்களுக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், அந்த மக்கள் நலமானவற்றை தேடாமல் நலமான வாழ்வை இழந்து போய் நிற்கிறார்கள். நற்செய்திக்கு வருகிற பொழுது இயேசு 3 ஆண்டுகள் பணி செய்த எல்லா நேரங்களிலும் அவருடைய அந்த பணி அறிக்கையில் மிக தெளிவாக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 4:18-19 இருப்பது போல, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் என்னை அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார் என்ற அந்த ஒரு பணி வாழ்வு இயேசுவிடத்தில் மிக தெளிவாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் இயேசுவை சுற்றி இருந்த மனிதர்களை எல்லாம் பாருங்கள். இயேசு எதற்கு வந்தார்? அவர் என்ன செய்கிறார்? அவர் எதற்காக இவ்வளவு தூரம் இந்த இறை அரசை போதித்து மக்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்பதை குறித்து எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லாமல் அவரிடத்திலே குற்றத்தை மட்டுமே கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய உள்ளமும் நலமாயில்லை, அவர்கள் வாழுகிற அந்த நிலைமையும் நலமாக இல்லை. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருக்கிற யாருமே என்ன செய்யறதில்ல, சரியா வாழ விடுறதில்லை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தானும் கெட்டும் பிறரையும் அழிப்பாங்க, அதுதான் சிலருடைய வேலை. ஆனால் அப்படியாக இருக்கக்கூடாது என்பதை தான் இயேசு இன்றைய நாளில் சொல்லுகிறார். 2015ஆம் ஆண்டு மதுரை கருமாத்திரில் இருக்கிற கிறிஸ்துவ குருமடத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகவியல் அந்த ஆண்டை நிறைவு செய்வதற்காக அங்கே படிக்க போனோம். அப்போ ஹோலி ஸ்பிரிட் மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி இருந்துச்சு. அப்போ பேராசிரியராக இருந்த அங்கிருந்த அருள் பணியாளர் ஒருவர் எங்களிடத்தில் சொன்னார், உங்கள் உள்ளமும் இந்த இல்லமும் நலமாக இருப்பது தான் இந்த பயிற்சியினுடைய முதன்மையான நோக்கம் என்று சொன்னார். ஃபஸ்ட்டு புரியலை. அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன உள்ளம், அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு தான் யோசித்தோம். என்ன இல்லம், வழக்கம் போல் எல்லா செமினரியும் போல் இதுவும் ஒரு செமினரி, அதனால் இப்படி இருக்கு போல் அப்படின்னு அப்படி ஒரு கேஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆன்மீகவியலை முடித்து அந்த கடைசி தருணங்களில் பார்க்கிற பொழுது அந்த முதல் நாள் சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலே அர்த்தம் நிறைந்த ஒரு வார்த்தையாக என்னால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் பல்வேறு விதமான பயிற்சிகள், ஒரு தனி மனித வாழ்வுக்கு தேவையான அத்துணை பயிற்சிகளையும், அதாவது ஆன்மீகமும் இருந்தது, உளவியலும் இருந்தது, உளவியல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள் பல பயிற்சிகளாக இருந்த பொழுது மனம் தூய்மையானது அன்புக்குரியவர்களே, உள்ளம் நலமானது. அதே போல ஆண்டவரோடு நெருங்கி உறவாடக்கூடிய பல்வேறு பயிற்சிகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டன. அப்பொழுதுதான் அந்த அருள் பணியாளர் சொன்னது ஞாபகம் வந்தது, உள்ளமும் நலமாகிறது. அந்த உள்ளம் நலமாக இருக்கிற பொழுது நாங்கள் இருந்த அந்த இல்லமும் நலமாக இருந்தது, நல்லபடியாக வாழ்ந்தோம். இதைத்தான் இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. ஏனென்றால் இந்த தவக்காலத்திலே முதல்ல எதை மாற்றணும்? வீட்டை தூய்மைப்படுத்தணுமா, இல்லை வீட்டை சுத்தப்படுத்தணுமா? எல்லாரும் என்ன செய்கிறோம் தெரியுமா? வெள்ளிக்கிழமையான வீட்டை நல்லா அலசி மொழுகி கழுவி தூய்மைப்படுத்தி என்ன செய்கிறோம்? சாம்பிராணி போடுறோம். அதுதான் அவசியமா? அது அவசியம்தான். ஆனால் அதற்கு முன்பாக உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதான் பார்க்கணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. உள்ளுக்குள்ள 1008 டென்ஷனை வச்சுக்கிறீங்க, வெளியில் மட்டும் நான் ஹிகிபின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமே கிடையாது அன்புக்குரியவர்களே. வெளிவேடக்காரத்தனம் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய உள்ளே ஆழமான அக உளவு, அகம் சார்ந்த ஆண்டவரை தேடுகிற பண்பு இருக்காது என்பதுதான் இன்றைய வாசகங்களுடைய பின்னணியில் கொடுக்கப்படுகிற செய்தி. அப்படின்னா என்ன ஃபாதர் கடவுள் நம்மள்கிட்ட விரும்புகிறார்? வேற ஒன்றையும் அவர் விரும்பல. 2 காரியங்கள் தான். ஒன்று, அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், இன்னொன்று அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவ்வளவுதான். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இதுதான் இயேசு நம்மள்கிட்ட விரும்புவது அன்புக்குரியவர்களே. நாம் அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தை என்ன செய்கிறதாம்? வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அந்த வாழ்வு தரும் ஆவியை கொடுப்பதற்கு தான் இந்த தவ காலத்திலே நாம் இருக்கிறோம். ஜபம், தவம், ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் செய்து, பாவ சங்கீதெல்லாம் செய்து பல்வேறு பங்குகளில் நாம் பார்க்கிறோம். நற்செய்தி அறிவிப்பு பெருவிழா, நற்செய்தியை பறைசாற்றுகிற 3 நாள் 2 நாள் தியானங்கள் எல்லாம் எதற்கு கொடுக்கப்படுகின்றன? ஏதோ தவக்காலத்தில் வழக்கமாக வர டைம் டேபிளில் ஒன்றா? அப்படியா? அப்படி மட்டும் கிடையாது. இந்த உள்ளத்தை நலமாக்குவதற்கு யாரால் முடியும் தெரியுமா? ஆண்டவரால் மட்டும்தான் முடியும்.
திருப்பாடல் 122:1 பார்க்கிறோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்ட பொழுது அகமகிழ்ந்தேன். இந்த அகமகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுதுதான் கிடைக்கும். ஆக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போவோம்? ஆண்டவரை தேடிதான் போவோமே ஒழிய வேறு யாரையும் தேடி போக மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவரை தேடி நம்ம போகலை. காரணம், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பதிலாக யார் யாரோட வார்த்தையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் அமைதி இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, என் வாழ்க்கை என் குடும்பத்தில் மன ஒற்றுமை இல்லைன்னா ஏன் இல்லை? இல்லைன்னு தான் சொல்கிறோமே தவிர எங்கே போனால் இருக்கும் அது தெரியல. அதுக்கு தான் இன்றைய நாள் வாசங்கள். ஆண்டவர்கிட்ட வாங்க, வேற யார்கிட்டையும் போகாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கையில் எடுக்கிற குடும்பங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் உண்மை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 இறை வார்த்தையிலே ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? உயிர் உள்ளது. அன்புக்குரியவர்களே, இந்த உயிரோடு வாழுகிற நம்முடைய மனித வாழ்வுக்கு மேலும் மேலும் மேலுமாக உயிர் அளிப்பது எது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். எனவே தான் நாம் பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி 15:5 இறை வார்த்தையில, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆக ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல், ஆண்டவரோடு இணைந்து வாழாமல் என்ன செய்ய முடியாது? எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்காது. சில பேர்லாம் ரொம்ப பீத்திக்குவாங்க. நான் படித்தேன், அதனால தான் நல்லா இருக்கிறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன். ஒன்றுமே என்ன செய்யாது? மனசுக்கு நிறைவை கொடுக்காது. ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்பொழுது தெரியுமா? ஆண்டவரோடு நீங்கள் இல்லாத பொழுது. எவ்வளவு சம்பாதிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ சொத்து சேர்க்க முடியுமோ சேருங்க, எவ்வளவு தூரம் பதவி அனுபவிக்க முடியுமோ அனுபவிங்க, அடுத்தவங்களை அடக்கி ஆள முடியுமோ ஆளுங்க. ஆனால் ஆண்டவர் இல்லாத பொழுது நீங்கள் ஒன்றும் இல்லாதவர், நான் ஒன்றும் இல்லாதவன் என்பதை இயேசு ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற பொழுது எதுவுமே எங்களுக்கு இருக்காதா ஃபாதர்? எல்லாமே இருக்கும். நீங்கள் வைத்ததை விட அளவுக்கு அதிகமாக கடவுள் கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் மையமாக நீங்கள் செயல்படுகிற பொழுது உங்களிடத்தில் ஆணவமோ செருக்கோ எதுவும் இருக்காது, பதவி மோகம் இருக்காது, அதிகார தோரணை இருக்காது, பட்டங்கள் சார்ந்த ஒரு மோகம் இருக்காது, சொத்து சுகமெல்லாம் அதிகமாக இருந்தாலும் அதை குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. மாறாக கொடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அன்புக்குரியவர்களை, அதைத்தான் யோவான் நற்செய்தி 15:4 இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம், நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது, அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய திருமுழுக்கை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்களேன். நம்முடைய ஞானஸ்தானத்தின் போது அருள் பணியாளர் மிக அழகான 2 அடையாளங்களை இங்கே செய்வார். ஒன்று உதட்டிலே ஒரு சிலுவை அடையாளம் வருவார், இன்னொன்றை காதிலே சிலுவை அடையாளம் வருவார். இந்த இரண்டிற்கும் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை நீ நாவால் அறிக்கையிடவும் காதால் கேட்கவும் என்று சொல்லி அவர் என்ன செய்வார்? அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். ஆக பேசிக்கா நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் என்பது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை காதால கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை வாயால சொல்லணும். இந்த இரண்டும் இருக்கிற பொழுது நான் கடவுளோடு இணைந்து வாழுகிற பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொடக்கத்திலே ஒரு குழந்தையை கோவிலுக்கு நீங்கள் கொண்டு வருகிற பொழுது அந்த திருமுழுக்கிலே அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். ஆனால் அது என்ன ஆச்சு? போக போக கழுதை கெட்டு குட்டிச்சவரான மாதிரி, வர வர மாமியா கழுத போல ஆன மாதிரின்ற என்ன ஆயிருது? எல்லாம் காணா போனதுனால இன்றைய முதல் வாசகத்திலே கொடுப்பது போல எரேமியா புத்தகம் 7:23 இறை வார்த்தையில் என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று மீண்டுமான ஒரு அழைப்பை கடவுளால் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? முதலில் நமக்குள்ள ஒரு புதுப்பித்தல் இருக்கும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12:2 இறை வார்த்தையில் பார்க்கிறோம், உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க, உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படும். அப்பொழுது நலமான வாழ்வு கிடைக்கும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் என்ன நடக்கும்? மேலும் மேலும் கடவுளை நம்புவோம்.
ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் உள்ளுர நம்பினால் நீங்கள் மீட்பு அடைவீர்கள். ஆக ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமா என்ன ஆகும்? நம்பிக்கை ஆழமாக அதிகமாகி கொண்டே இருக்கும். மூன்றாவதாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68வது இறை வார்த்தையிலே பேதுரு ஆண்டவரை நோக்கி கேட்பார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுருனுடைய அந்த தேடல் தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது நமக்கு இருக்கும். எங்க போன ஆண்டவரை தேடலாம், எதை செய்தால் ஆண்டவரை தேடலாம், எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை தேடலாம் என்று சொல்லி நம்முடைய தேடல் ஆண்டவரை நோக்கியதாக இருக்கும். இது மூன்றாவது. நான்காவதாக அன்புக்குரியவர்களே, நாம் வாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது அதை எடுக்க ஆரம்பிப்போம், அல்லது வார்த்தையை கேட்கிற பொழுது நாம் எடுக்க ஆரம்பிப்போம். அதாவது வார்த்தையை கேட்டாலோ அல்லது எங்காவது வாசித்தாலோ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? டப்புன்னு அதை பைபிளை வச்சுட்டு உட்கார மாட்டோம். அதை எடுக்க 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 தான் நாம் என்ன செய்வோம்? அந்த ஆண்டவருடைய அருளின் ஊற்றிலை முழுமையாக அனுபவிக்க முடியும். இதைத்தான் யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். இத்திருச்சட்ட நூலை உன்னின்று அகற்றாதே. அகற்றாதே, அவ்வளவுதான். நீங்க வாழ்வு பெற வேண்டுமா, உங்க குடும்பமும் நீங்களும் நலமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை இடுங்க, அவ்வளவுதான். வேறு ஒண்ணுமே வேணும். இன்றைய தவக்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் உங்கள் உள்ளமும் நீங்கள் வாழுகிற இல்லமும் நலமாக இருக்கும். அன்புக்குரியவர்களை, கடைசியாக இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சிந்திக்க ஆரம்பிப்போம். எதை பற்றி? அப்ப இதுக்கு முன்னாடி நாங்களாம் சிந்திக்கலையா ஃபாதர்? சிந்தித்திருப்பீர்கள், உங்களை பற்றி மட்டுமே சிந்தித்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, தியானிக்க, அதை வாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரை நோக்கியதாக இருக்கும். இதைத்தான் யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இரவும் பகலும் இதை தியானம் செய், அப்படி செய்தால் என்ன நடக்கும்? நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்து வாக்களித்த கடவுளாக இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டால் போதுமா? அதற்கு அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டவரோடு இணைந்து வாழ முயற்சிகள் எடுக்க வேண்டும். எப்படி தெரியுமா? கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 6:17 நாம் இவ்வாறு பார்க்கிறோம், ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். இப்போ ஆண்டவரோடு சேர்ந்து இருந்துட்டோம்னா ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கும். அதைத்தான் அன்னை கன்னிமரியா செய்தார். லூக்கா நற்செய்தி 1:38 நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஆண்டவரின் அந்த இதயத்தோடு தன்னை ஒன்றித்து வாழ தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தார். அன்புக்குரியவர்களை, இயேசுவும் கூட தன் தந்தையாம் இறைவனுடைய அந்த உள்ளத்தை எப்படி ஒத்து இருந்தார் தெரியுமா? யோவான் நற்செய்தி 4:34 என் தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த கடமையை நிறைவேற்றுவதும் தான் என்னுடைய உணவு என்று சொல்லி அந்த சமாரிய பெண்ணுடைய அந்த உரையாடலிலே ஆண்டவரே மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவரோடு இணைந்து இல்லாமல் இருந்தால் நாம் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் தீர்க்கமான உண்மையாக இருக்கிறது. இது யோபு புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம், இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ வைக்கின்றது என்று பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, ஒன்றுமே என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் இல்லாமல் செய்ய முடியாது. நம்ம உர்ற மூச்சு காத்து கூட யார்கிட்ட வந்தது? ஆண்டவரிடமிருந்து வந்தது. நான் வைத்திருப்பது எங்கிருந்து வந்தது? ஆண்டவரிடமிருந்து வந்தது. நான் செய்கிற செயல்பாடுகளில் இருக்கிற வெற்றியும், நான் செய்கிற செயல்பாடுகளில் வழியா எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெருமையும் பதவியும் எங்கிருந்து வந்தது? கடவுள் நினைத்ததால் நமக்கு வந்தது. அன்புக்குரியவர்களே, எனவே சிந்தித்து பார்ப்போம். இந்த தவ காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக நம் உள்ளமும் நாம் வாழுகிற இல்லமும் நலமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைய இறைவாக்குகள் வழியாக நமக்கு கொடுக்கிறார். எனவே இந்த அருளையும் இந்த ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து நிற்கிறோம் என்பதை தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தையிலே பவுலடியார் இவ்வாறு சொல்கிறார், எல்லாரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். எனவே இழந்ததை தேடி மீட்க வந்த இயேசு ஆண்டவரிடம் இழப்பின் மக்களாக இருக்கிற நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை நம் குற்றங்களிலிருந்து மன்னித்து மீண்டுமாக புது வாழ்வு பெற உதவி செய்வார். அத்தகைய எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதான். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை, என்னிடம் மன்றாடும், உனக்கு நான் செவி சாய்ப்பேன்,
நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆமேன். இறைவா உம்மில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன? இறைவா உம்மில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன? ஈரத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன? நீ வாழும் காலம் இனிதாக வேண்டும் இறைவா, உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய். என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தவனவாயிருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றி பெற்றிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், எவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவிழமானீ. ஆகவே எண்ணற்ற வானக தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை காண செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். இந்த தவ காலத்திலே நம்முடைய உள்ளமும் இல்லமும் நலமாக இருப்பதற்கு இறை வார்த்தையை கேட்கவும் இறைவனோடு இணையவும் அருள் புரிகிற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எங்களை என்னாலும் நேசிக்கிற அன்பு தெய்வமே, உம் பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவருமே உம்முடைய அருளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் மன்னிப்புக்காகவும் இந்த தவக்காலம் முழுவதுமாக ஆண்டவரை உம்மை நாடி வருகிறோம், தேடி வருகிறோம். எங்கள் உள்ள முழுவதுமாக உமது பாதத்திலே கொட்டி தீர்த்து ஆண்டவரே, நான் இப்படியாக வாழ்கிறேனே, என் வாழ்வை நீர் மாற்றுவாயாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமாக எனக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி நான் செல்லுகிறேன் என்று வருகிற அத்துணை மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் உனது கரங்களில் இன்றைய நாளிலே ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது, ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற பொழுது எவ்வித குறையும் இன்றி ஆண்டவரனோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை வாழ்வதனை இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக கொடுத்த கடவுளே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறீர அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்காக இன்றைய நாள் கொடுக்கும்படியாக கேட்கிறோம். நாங்கள் தவறி இருக்கிறோம், தடுமாறி சொல்லுகிறோம், பாதை மாறி பயணிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, உன் கரம் எங்களோடு இருப்பதை நீர் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வு முழுவதுமாக என் ஆண்டவர் எனக்காக செய்தவற்றை மறந்த பிள்ளையாக, மறந்து வாழுகிற மக்களாக நாங்கள் இருப்பதை இன்றைய நாள் வாசங்கள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதப்பா. எரேமியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தையின் பின்னணியில எனக்கு என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காத நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து
யோவான் நற்செய்தி 15:5 கேட்டது போல, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்ன இயேசுவினுடைய வார்த்தை கேட்ப நாங்கள் கேட்காத, இணைந்து வாழாத பிள்ளைகளாக இருக்கிறோம். இதிலெல்லாம் இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு நீரே எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து, யோவான் நற்செய்தி 14:6 வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொன்ன அந்த இயேசு ஆண்டவருடைய வல்லமையான கரம் எங்களை வழிநடத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். என் கூடவே இரும் இயேசுவே. என் இன்ப துன்பங்களில், நான் போகிற பாதைகளில், எடுக்கிற முடிவுகளில், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அசைவுகளிலுமாக இருந்து ஆண்டவரே என்னை முழுவதுமாக நீ ஆட்கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். இந்த பாடலின் வழியாக இயேசுவே எனக்கு வாழ்வு கொடுக்க வந்தவரே, எனக்காக வாழ்வை இழந்தவரே, இரு கரங்களை விரித்து கல்வாரியில் இரத்தம் சிந்த சிந்த என் பாவ கழுவாய்க்காக தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர இன்றைய நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் என் குடும்பத்தில் உள்ளோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா, என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்னோடு இருந்து எனக்காக வாழுகிற என் அன்பு தெய்வமே, இது அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு சென்று எங்கள் மனப்படுகிற வேதனைகளை எல்லாம் அறிந்து எசேயா புத்தகம் 66:13 வாசிப்பது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி எங்களுடைய வாழ்வினுடைய தேற்றுவராக இருக்கிற அன்பு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி அரவணைக்கிறவரே, அன்பு செய்கிறவரே, அகமகிழ்வை கொடுப்பவரே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த திருப்பலியின் வழியாக
எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஒன்றாக கலந்து நேரம் மட்டுமாக எங்களை வழிநடத்திய உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி ஆராதனையும் மகிமையும் வல்லமையும் நிறைந்த உம்மை நோக்கி துதிக்கிற பொழுது துதிகளின் மத்தியிலே ஆசியம் செய்பவர எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியா இந்த நேரத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. விடுதலை பயண புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையிலே அன்று இஸ்ரேல் மக்கள் அந்த பாலை நிலத்திலே வழிநெடுங்க போகிற பொழுதெல்லாம் இரவிலே நெருப்பு தூணாகும் பகலிலே மேகத்தூணாகும் இருந்து வழி நடத்தியது போல எங்கள் வாழ்வு முழுவதும் நீர் இன்றைய நாளில் வழிநடத்தும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். என் பாதை மாறிவிட்டது, என் பயணம் மாறிவிட்டது, என் மனம் மாறிவிட்டது, என் எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிவிட்டன. என்னுடைய இந்த உலக போக்கின்படி ஒழுகுகிற நிலையானது என்னை தரமட்டம் தாழ்த்துகிறது ஆண்டவரே. இந்த உலகின் ஆசைகள், இந்த உலகின் பேராசைகள், இந்த உலகம் கொடுக்கிற இன்பமான தற்காலிக காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவரிடமிருந்து என்னை பிரித்து சிரிக்கின்றன ஆண்டவரே. இதோ இந்நாளிலே உன் வார்த்தையை கேட்கிற பிள்ளையாக, உன்னோடு இணைந்து வாழுகிற பிள்ளையாக என்னை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் மனமும் என் உள்ளமும் என் இல்லமும் நலமாக இருப்பதற்கு நீரே என் இடத்திற்கு நலன் நல்கும் ஆண்டவராக இருக்கிறேன். எனவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஓசேயா புத்தகம் 4:6 என் மக்கள் அறிவின்மையால் அழிக்கப்படுகின்றனர் என்று வாசிப்பது போல என் அறிவின்மையை மாற்றும் ஆண்டவரே. நான் அறியாமல் இருக்கிறேன், என் ஆண்டவரை தேடி வராமல் இருக்கிறேன், என் ஆண்டவரை பிரிந்து ஏதோ ஏதோ சொல்லுகிற மனிதர்களின் கூட்டத்திற்குள்ள சாத்தான் என்னுடைய கைப்பாவையாக மாறியதை நினைத்த ஆண்டவரே, நான் மனம் வருந்தி மனமுடைந்து உன்னிடம் திரும்பி வர ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிற மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மை பிரிந்து எத்தனையோ மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் மன புழுக்கத்தோடும் மன வேதனையோடும் ஐயோ என் கடவுளை நான் சந்திக்க முடியாமல் பாவமெல்லாம் என்னை முழுவதுமாக அவரிடத்தில் செல்லாமல் தடுக்கிறதே என்று சொல்லி தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எரேமியா புத்தகம் 33:3 நாங்கள் வாசித்தது போல என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன், வாழ்வு கொடுப்பேன், நீர் அறிந்திராத பெரிய காரியங்களையும் மறைபொருளையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரின் வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஆழமாக வேரூன்ற செய்வீராக. இறைவா, இந்த அருமையான நாள் இல்லை என் குடும்பத்தினருக்காக சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தை, தாய், பிள்ளைகள், பேர குழந்தைகள், கணவன், மனைவி எல்லாரையுமாக ஆண்டவரை உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம். இந்த தவ காலத்திலே எங்கள் உள்ளம் நலமாக இருந்தால் எங்கள் இல்லம் நலமாக இருக்கும் என்று சொன்னவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நலமான உடல் உள்ள ஆன்ம நலனை கொடும். குழந்தை வேற்றில்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும், நல்ல வரனுக்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரனையும், ஆண்டவரை பிரிந்து வாழுகிற கணவன் மனைவி பிரிந்து வாழுகிற அந்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரை நீர் உமது ஆசீரால் நிரப்பி சேர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் ஆண்டவரை, மாற்றும் ஆண்டவரை. தாத்தா பாட்டிகளை முதியோர் இல்லங்களில் காணுகிற பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவரை துடையும், ஆண்டவரை துடையும். ஏனென்றால் குடும்பம் இன்று சின்னாபின்னமாக மாறுவதற்கு தங்கள் தாய் தந்தைகளை விட்டு பிரிந்து வாழுகிற அந்த மனநிலையை மாற்றும்படியாக ஆண்டவரை உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான காரியங்களையும் உன்னை நம்பியே செய்கிறோம். நீர் எங்களை கரம்பிடித்து வழி நடத்தி காலம் முழுவதும் உமது ஆசீருக்குள் எங்களை அழைத்து செல்வீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமா.
ஆண்டவரே, அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் வார்த்தையை கேட்கவும் அவரோடு இணைந்து வாழும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மதுவை அணைப்பவளே, வாழிய ஞானியர் காவலியே. தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.